அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். வினைத்திறன் மிக்க கற்றல் எவ்வாறு சிறப்பாக கற்பது என்பது தொடர்பான வழிகாட்டல்களை வழங்குகின்ற இந்த உரைத்தொடரிலே 4வது அமர்வில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, ஏற்கனவே நாங்கள் கற்றல் என்றால் என்ன என்பது பற்றி பேசினோம். இந்த அமர்வில் நாங்கள் கற்றலில் முக்கியமான ஒரு படிமுறையாக ஆரம்ப கட்டமாக இருக்கின்ற கவனம் மற்றும் மன ஒருமைப்பாடு குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஏனென்றால் வினைத்திறன் உள்ள ஒரு நல்ல கற்றலில் முக்கியமான ஒரு அடித்தளம், ஒரு ஆரம்ப கட்டமாக இருப்பது மன ஒருமைப்பாடு என்று சொல்வார்கள். ஒருவனுடைய மனதில் ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு சராசரி மனிதனுடைய உள்ளத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். மனக்குழப்பம் உள்ளவர்கள், மனதை ஒருமுகப்படுத்த முடியாதவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நாளைக்கு 90,000 எண்ணங்கள் தோன்றி மறைவதாக உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் உளரீதியாக ஸ்திரமானவர்கள் அல்ல, பலமானவர்கள் அல்ல. அவர்களுடைய எண்ணங்கள் ஓயாத கடல் அலைகள் போன்று தொடர்ந்தும் மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய உள்ளங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி நிற்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சில வேளைகள் அவர்கள் உளரீதியான ஆரோக்கியத்தை இழந்து உள நோய்களுக்கு உட்படக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கின்றது. எனவே மனிதர்களுடைய அந்த எண்ணங்கள் சிதறடிக்கப்படாமல் ஒருமுகப்படுத்தப்படுவது முக்கியமாகும். குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய உள்ளங்களை பாடத்திலே குவித்து கவனத்தை சிதறடிக்காமல் பாடத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் மட்டுமே இந்த வினைத்திறனுள்ள கற்றலை அவர்களால் சாத்தியப்படுத்த முடியும் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் எல்லோரும் குரங்கை பார்த்திருக்கின்றோம். பொதுவாக குரங்குகள் என்பது எந்த ஒரு இடத்திலும் நிலையாக அது உட்கார்ந்திருக்காது. ஒரு மரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு கொப்பிலிருந்து இன்னொரு கொப்புக்கு அது தாவும். பின்னர் ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும். சில வேளைகள் அது ஒரு தோப்பிலிருந்து இன்னொரு தோப்பிற்கு தாவிக்கொண்டே இருக்கும். அது தாவாவிட்டாலும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சும்மா இருக்காது. பல்லை இழித்து கொண்டாவது இருக்கும், அல்லது தலையை சொறிந்து கொண்டாவது இருக்கும். குரங்கு, அதாவது அடிக்கடி மாறுகின்ற மனோநிலைக்கும் அடிக்கடி மாறுகின்ற செயற்பாடுகளுக்கும் உதாரணமாக இந்த குரங்கை அறிஞர்கள் காட்டுவார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, மனிதனுடைய உள்ளமும் சில நேரங்களிலே இந்த குரங்கை விட மோசமாக இருக்கிறது. எண்ணங்கள், சிந்தனைகள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அந்த குரங்கின் செயற்பாட்டை போன்று மாறிக்கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாறும் எண்ணங்கள், மாறும் சிந்தனைகளை கட்டி போட்டு ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்தி அதனை ஒருமுகமாக்குகின்றவன் தான் கல்வியில் மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கின்றான், வெற்றி பெறுகிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு பிரெஞ்சினுடைய மிக பெரும் உளவியல் தத்துவஞானி ஒருமுறை சொன்னார், மனிதனிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பலம் என்னவென்றால் தன்னுடைய மனதை அவன் ஒருமுகப்படுத்துகின்ற அந்த பலம்தான். மனதை ஒருமுகப்படுத்த தெரிந்தவன் மனதில் இருக்கின்ற நாட்ட சக்தியை, வில் பவரை அவன் அதிகமாக பயன்படுத்த முடியும். வில் பவரை பயன்படுத்துகின்றவன் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுகின்றான். ஆகவே ஒரு விடயத்தில், ஒரு சிந்தனையில், ஒரு செயற்பாட்டில் மாத்திரம் கவனத்தை, எண்ணங்களை குவிக்கின்ற ஆற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகும். அந்த ஆற்றலில் இருந்துதான் வில் பவர் என்ற அந்த நாட்ட சக்தியை மனிதர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, எங்களுடைய கற்றல் தேற வேண்டும் என்றால், சிறப்பாக படிக்க வேண்டும் என்றால், படித்ததையெல்லாம் நினைவில் வைத்து நாங்கள் எக்ஸாம்பிளே பாஸ் பண்ண வேண்டும் என்றால், உயர்ந்த அதிகமான புள்ளிகளை பெற வேண்டும் என்றால், நம்மிடம் இருக்க வேண்டிய முதலாவது தகுதி என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் அமைதியான உள்ளத்தை, அடக்கி ஆளக்கூடிய எண்ணங்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த ஆற்றலை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். மன ஒருமைப்பாட்டை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவையற்ற அனாவசியமான எண்ணங்கள், கவனத்தை சிதறடிக்கக்கூடிய சிந்தனைகள், கொப்பு விட்டு கொப்பு பாய்கின்ற, தோப்பு விட்டு தோப்புக்கு தாவுகின்ற குரங்குகளைப் போன்று நமது உள்ளங்களை நாம் வைத்து கொண்டு ஒரு நாளும் கற்றலில் தேற முடியாது. சிறப்பான வினைத்திறனுள்ள நல்ல கற்றல் என்று நாம் சொல்கின்ற பொழுது மாணவர்கள் தங்களுடைய மனதை ஒன்று குவித்து ஒருமுகப்படுத்தி பாட புத்தகங்களில், பாட குறிப்புகளில் அவர்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது மட்டும்தான் கிரகித்தலும் நினைவாற்றலும் சாத்தியமாகின்றது. கிரகித்தலும் நினைவாற்றலும் சாத்தியமாகின்ற பொழுதுதான் மாணவர்களே நாங்கள் நிச்சயமாக
எங்களுடைய பரீட்சைகளில் நாங்கள் உயர்ந்த பெறுபேறுகளை நாம் பெறலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, அதே போன்று எங்களுடைய மதிப்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாணவர்கள் இந்த மனதை ஒருமுகப்படுத்தல், கவனத்தை பாடத்திலே குவித்தல் என்ற விடயத்தில் எவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்குகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை கவனிப்பது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதில் ஏதேனும் பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய நிபுணத்துவ உதவிகளை வழங்குவதற்கு உளவியல் ஆலோசகர்களும் உளவள ஆலோசகர்களும் கவுன்சிலர்ஸ்களும் தயாராக இருக்கிறார்கள். அந்த உதவிகளை நீங்கள் பெற்று உங்களுடைய பிள்ளைகளை, மாணவர்களை சரியான திசையிலே வழிகாட்ட வேண்டும். அதற்குரிய வழிகாட்டல்களை தொடர்ந்தும் இந்த அமர்வில் நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இங்கே நாம் இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி.